இந்த 108 டைம்ல 85 முறை பார்த்தீங்கன்னா கன்சிக்யூட்டிவ்ல வரும். உடம்பு ரீதியா நீங்க ரெடி ஆகலான்னா கண்டிப்பா இதுக்கு தகுந்த பிரச்சனைகள் நீங்க தான் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். 1வது மலை ஏறும்போது எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட ரியல் ஸ்டாமினா என்ன ஏதுன்னு தெரிஞ்சிடும். சம்டைம் பார்த்தீங்கன்னா காத்துல அடிக்கும் போது நம்ம பேக்ல போவோம். அந்த மாதிரியான ஒரு ஃபீல்லாம் நிறைய வந்திருக்கு. இறங்கும் போது உங்களுக்கு ரிஸ்க் லெவல் ஜாஸ்தி, ஏன்னா நிறைய ஸ்லிப்பிங் லெவல் வரும், ஜாஸ்தி வரும். சின்ன பையன் பார்த்தீங்கன்னா மேலேருந்து இறங்கும் போது கால் தவறி உளுந்து அடிபட்டு அந்த பையன் நோமோ. ஆனால் சில மனிதர்கள் அந்த சிகரங்களையே சோதிக்கிறார்கள். 1 hour 30 minutes மேலே ஏறிடுறாங்க சார். அதே மாதிரி இறங்குறதுக்கு 48 நிமிஷம் தான். மீடியா மைண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். வெள்ளிங்கிரி ஆண்டவரனுடைய மலைக்கு சொந்தம் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இந்த வைகாசி மாசம் சம்மர் டைம்ல எல்லாருமே பக்தர்கள் 7 மலையை தாண்டி மேல இருக்கக்கூடிய அந்த சிவனை வழிபட்டு வரக்கூடிய இந்த ஒரு மலையில கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணுவதற்காக, அதுவும் 1 இல்ல 2 இல்ல 108 முறை மேல ஏறி கீழே இறங்குவேன் அப்படின்னு சொல்லி கின்னஸ் ரெக்கார்ட் படைப்பதற்காக கோயம்புத்தூர் சாய்பாபா காலனியை சேர்ந்த ஹரி அவர் இன்னைக்கு மேல ஏறி கீழே இறங்கியிருக்காரு. எத்தனாவது முறைன்னு அவர்கிட்டயே கேட்போம். வணக்கம் ஹரி. வணக்கம் சார். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டேன். இன்னைக்கு எத்தனாவது முறை? இன்னைக்கோட நம்மளோட 90 முறை கம்ப்ளீட் ஆகுது சார். 90. அதாவது February 1st இருந்து நம்ம கால்குலேஷன் பண்றோம். February ஓபன் பண்ண முதல் நாள்ல இருந்து நான் ஏறிட்டு இருக்கேன். லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா ஒரு 26 டைம் பண்ணியிருக்கேன் சார். இனிஷியல் நான் வரும்போது என்ன நினைச்சேன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30 டைம் ஆச்சு பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம இனிஷியல் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனா என்னோட குட் லக் என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு டெய்லியுமே ஏறி இறங்கும் போது எனக்கு ஒரு நல்ல ஒரு உணர்வு கிடைச்சது. ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒரு அட்டாச்மெண்ட், ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் த ஃபீலிங் கிடைச்சது. ஐயனை டெய்லியும் பார்க்குற மாதிரி ஒரு புத்துணர்ச்சி எல்லாம் கிடைக்கிறதுனால நான் ஃப்ரீக்வெண்டாக வர ஆரம்பித்தேன். 1 நாள் 2 நாள் 3 நாள் அப்படி வர ஆரம்பித்தேன். வரும்போது நிறைய பேர் கேட்க ஆரம்பித்தேன், ஏன் தம்பி உன்னால் மட்டும் இப்படி முடியுது, எங்களால் முடியல அப்படின்னு கேட்டிருந்தேன். இது ஒரு நல்ல விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்துவோம்னு சொல்லிட்டு சரி ஓகே ஒரு ரெக்கார்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணும்போது யாருமே இந்த ரெக்கார்ட் பண்ணது கிடையாது. ஸோ முதல் முறையாக தமிழ்நாட்டை சேர்ந்து நம்ம சவுத்துலேயே முதல் முறையாக நம்ம ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பண்ணுறோம். அந்த ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 108 முறை ஐயனை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்டு தாங்க. அது வித்தின் 120 டேஸ்ல நம்ம 108 டைம் பண்றோம். இந்த 108 டைம்ல 85 முறை பார்த்தீங்கன்னா கன்சிக்யூட்டிவ்ல வரும். ஒரு நாள் கேப் விடாம ரெகுலரா ஒரு முறை அந்த மாதிரி வரும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் கவுண்ட் ஜாஸ்தி பண்றதுக்கோசரம் ஒரு நாளைக்கு 2 டைம் கூட ஏறி இறங்கு. 108 முறை அப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் தலை சுத்துது. எப்படி இந்த 108 கவுண்ட்டை நீங்க முடிவு பண்ணீங்க? நம்ம ஈச் அண்ட் எவ்ரிடே பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங்லாம் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். கார்மின் இதுல பார்த்தீங்கன்னா நோட் டவுன் பண்றோம். 1வது. 2வது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன இப்போ அவங்க கேட்கறது கின்னஸ் ரெக்கார்ட், அவங்களோட ப்ரோட்டோகால் பிரகாரம் பார்த்தீங்கன்னா அவங்க வீடியோஸ் கேட்குறாங்க. நீங்கள் போயிட்டு வர்றது வீடியோஸ் கேட்குறாங்க. நம்ம போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் ஆகும். வர்றதுக்கு எப்படி ஒரு 1.25 மணி நேரம். ஸோ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரத்துல 3.5 மணி நேரம் நம்ம டிராவலிங்லேயே இருக்கும். இந்த மாதிரி 100 நாள் 108 நாள் நம்ம வீடியோஸ் ரெக்கார்டு கண்டினியூஸாக எடுக்க முடியாது. அதனால என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம ஏறும்போது ஒரு சின்ன ஒரு 30 செகண்ட்ஸ் வீடியோ, தென் மிட்ல ஒரு 30 செகண்ட் வீடியோ, நம்ம மேலே போகும்போது ஒரு 30 செகண்ட் வீடியோ, அந்த மாதிரி நம்ம அப் அண்ட் டவுன் ஈச் அண்ட் எவ்ரிடே வீடியோஸ் எல்லாம் எடுத்து மெர்ஜ் பண்ணிட்டு ஒரு இப்போ என்னோடது பார்த்தீங்கன்னா ஹரியன் பயணம் சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம். அந்த லிங்க் எடுத்து தான் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கார்டுக்கு பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ண போகிறோம். அது போக கார்மினோட பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாஸ் இருக்கு. நம்ம என்ன டைம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், என்ன டைம் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம், இவர் போனது கரெக்டாக போயிருக்காரா அப்படின்னு அந்த ஒரு டேட்டா எடுத்து நம்ம சப்மிட் பண்ண போகிறோம். அப்படிதான் ஒரு 108 முறையும் நம்ம பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரெக்கார்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கோட 90 முடியுது. இந்த 31க்குள்ள May 31க்குள்ள 108 முறை கம்ப்ளீட் ஆயிருது. 10 மணிக்கு ஏறுனா 12 மணிக்கு அங்க போயிட்டேன். சர்வசாதாரணமா 7 மலை சொல்றீங்களே, எப்படி இது என்னோட காட் கிஃப்ட் தாங்க சார். நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிட்னஸ் ஃபீல்டில் இருக்கனால என்னோட பாடி பார்த்தீங்கன்னா எனக்கு அக்செப்ட் பண்ணுது. 2வது நான் ப்ரொஃபஷனலாக பார்த்தீங்கன்னா அல்ட்ரா மேரத்தான், இந்த ரன்னிங்கு, அப்புறம் ஓசிஆர் ட்ரைனிங்கு இதெல்லாம் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த ஹில் கிளைம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். கிளைம்பிங்கில் ரொம்ப அல்ட்ரா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மேரத்தான் எல்லாம் பண்ணியிருக்கேன். அதுலேயும் இங்கே ஹில் ட்ரைனிங் மாதிரி தான் வரும். அதனால எனக்கு இந்த வெள்ளிங்கிரியில் ஏதாச்சும் ஒரு நம்ம ஸ்பெசிஃபிக்காக எதாவது பண்ணணும். அது இல்லாமல் எதுக்காக இது மெயினாக பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்கமிங் யங் ஜென்ரேஷன், நான் நிறைய டைம் இங்கே கிளைம் பண்ணும்போது யங் ஜென்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மலை கிளைம் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப கொலாப்ஸ் ஆகுறாங்க. அவங்களால ஏற முடியல. நிறைய பேர் சொல்றாங்க, ஐயோ இதுக்கு மேலே என்னால் ஏற முடியாது, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது சின்ன பையனுங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2K கிட்ஸ்ன்னு சொல்றாங்களே, ஒரு 18 to 20 years old அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. இப்போ இதுக்கு பின்னால என்ன, இது ஏன் இவ்வளோ அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த 3 விஷயம் என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சது. 1வது பார்த்தீங்கன்னா அவங்களோட உணவு பழக்கம் கரெக்டாக இல்லை சார். 2வது சோஷியல் மீடியாவுக்கு ரொம்ப அடிக்டாக இருக்காங்க. 3வது பார்த்தீங்கன்னா அவங்களோட உடல் ஆரோக்கியத்தை அவங்க கவனமே செலுத்த மாட்டேங்கிறாங்க. இந்த 3 தான் அதோட முக்கியத்துவம்.
ஸோ நம்மளோட அப்கமிங் ஜென்ரேஷன் தான் நம்மளோட இந்தியாவோட பார்த்தீங்கன்னா ஒரு தூண்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஒரு நம்ம ஒரு யங் ஜென்ரேஷனை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு புரிதல் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அதுக்கோசரம் தான் மெயினாக நம்ம பண்ணுறோம். ஃபிட்னஸ் அவேர்னஸ்க்கோசரம் சரி ஓகே நம்ம முதல்ல பண்ணுவோம், அதுக்கப்புறம் நம்ம அந்த இன்ஃபர்மேஷன் மற்றவங்கிட்ட சொல்லும்போது கண்டிப்பாக கேட்பாங்க. சும்மா வெறுது நம்ம எதுவுமே பண்ணாமல் பை வேர்டாக சொன்னால் யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. முதல்ல நம்ம பண்ணி காட்டிட்டு அட்லீஸ்ட் அதுக்கப்புறம் அவங்க சொன்னால் கொஞ்சம் பேராச்சும் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நோக்கத்தில் தான் மெயினாக நம்ம இது பண்ணுறோம் சார். எவ்வளவு நேரத்துல மேல ஏறி கீழே இறங்கணும் அப்படின்னு சொல்லி டைம் லாக் வச்சிருக்கீங்களா? 1 hour 30 minutes மேலே ஏறிடுவேங்க சார். அதே மாதிரி இறங்குறதுக்கு 48 நிமிஷம் தான் சார். நல்லா என்னை விட நல்லா டைமிங் பண்ணல சார். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நான் தான் பண்ண முடியும், என்னால் தான் பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது சார். நீங்கள் உங்களோட உடம்பு அதுக்கு தகுந்த ரெடி பண்ணிட்டீங்கன்னா என்னை விட பெட்டராக பண்ணலாம். அதுக்கு சொல்றது அந்த ட்ரைனிங் நல்லா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா யார் வேணும் பண்ணலாம் சார். பட் என்னோட டைமிங் 1 hour 30 minutes நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து மேலே ஏறக்கு அதே மாதிரி கீழே இறங்குறதுக்கு 48 நிமிஷத்துல நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் சார். இப்போ இதெல்லாம் இனிஷியல் ஸ்டேஜ், ஃப்ரீக்வெண்டா பண்றதுனால அந்த டைம் நம்ம பண்ண முடியல. எதனால பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரிஸ்க் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வர கவுண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டாப் ஆகும். அதனால டியூரேஷன் ஜாஸ்தி ஆகுது. இப்போ வர டைமிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி தான் ஆகுது சார். 1.25 மணி நேரத்துல 2 மணி நேரம் ஆகுது. சில டைம் நம்ம கோயிலில் போயிட்டோன்னா, பூஜை டைம்ல கோயிலுக்கு போயிட்டோன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வர முடியாது, ஐயனை பார்க்காம ரிட்டர்ன் வர முடியாது. இதுல என்ன ஒரு பியூட்டின்னு கேட்டீங்கன்னா இந்த 90 டைம்லயும் பார்த்தீங்கன்னா ஐயனை பார்த்துட்டு ஐயன்கிட்ட இருந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் வரேன். ஒரு நாள் நீங்க மேல ஏறி கீழே இறங்கும் பொழுது உங்களுக்கு உங்களுடைய ரீதியா சொல்லுங்க, எவ்வளவு கேலரிஸ் வந்து பர்ன் ஆகும் சார்? இது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா 5.5 கிலோமீட்டர் வரும் சார். நம்ம கீழே இருந்து கரெக்டாக உச்சி வரைக்கும் போறதுக்கு உங்களுக்கு 5.5 கிலோமீட்டர். அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11.2 கிலோமீட்டர் அந்த மாதிரி உங்களுக்கு வரும் சார். உங்களுக்கு இதுதான் மேக்ஸிமம் உங்களுக்கு கிலோமீட்டர் டில் டு டெம்பிள் வரைக்கும். இதுக்கு எனக்கு இது நார்மலாக பார்த்தீங்கன்னா கேலரிஸ்னா உங்களுக்கு 1500 to 2000 கேலரிஸ் உங்களுக்கு பேர்ன் ஆகுது சார். இப்போ யூஸ்வலாக எதுங்க இப்போ வாட்டர் இன்டேக் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நான் மேக்ஸிமம் ஒரு 2 லிட்டர் 1 லிட்டரோட வாட்டர் கேன் நம்ம ஃபில் பண்ணிட்டே இருப்போம், ரீஃபில் பண்ணிட்டே இருக்கும். எங்கேயும் சொன்ன இருக்கோ ரீஃபில் பண்ணிருக்கோம். இன்கேஸ் தண்ணி முடிச்சுன்னா கடையில் கேட்பாங்க. இப்போ ஃப்ரீக்வெண்டாக போகிறனால கடையில் கேட்கும்போது அவங்க கொடுக்குறாங்க. இன்கேஸ் நார்மல் பக்தர்களும் கடையில் கேட்டால் கொடுப்பாங்க, சில கடையில கொடுக்குறாங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 2.5 லிட்டர் நம்ம மினிமம் எடுப்பேங்க சார். அது போக ஃபுட்டுன்னா சின்ன ஸ்நாக்ஸ் ஏதோ ஒன்று கொண்டு போவேன். ஏன்னா மலை ஏறும்போது மேக்ஸிமம் ஹெவியாக ஃபுட் எடுத்துக்கிறது இல்லை. மேலே போகும்போது ஏதாச்சும் ஒரு ஆப்பிள் ஆரஞ்சு அந்த மாதிரி எடுத்துகிட்டு போவேன். குக்கும்பர் ஏதோ 1-2 எடுப்பாங்க சார். இதுதான் நம்மளோடதுங்க. ஸ்வெட் லாஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வரும் நார்மலாக. ஏன்னா நீங்கள் மேலே ஏறும்போது உங்களுக்கு கொஞ்சம் டயர்டிங்காக இருக்கும், இறங்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். மேலே ஏறுறது கொஞ்சம் ஈஸி சார். என்னை பொறுத்த வரைக்கும் மேலே ஏறுறது ஈஸி. இறங்கும் போது உங்களுக்கு ரிஸ்க் லெவல் ஜாஸ்தி. ஏன்னா நிறைய ஸ்லிப்பிங் லெவல் ஜாஸ்தி வரும். நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ லாஸ்ட் வீக் ஒரு 1 month பேக்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு சின்ன பையன் பார்த்தீங்கன்னா மேலேருந்து இறங்கும்போது கால் தவறி விழுந்து அடிபட்டு கொஞ்சம் இதெல்லாம் சீரியஸ் இதெல்லாம் ஆயிடுச்சுங்க. அந்த பையன் இப்போ நோ மோர் அந்த மாதிரியான ஒரு சின்ன இன்சிடென்ட்லாம் நடக்குது. ஸோ இதெல்லாம் இறங்கும் போது நம்ம கொஞ்சம் பார்த்து பத்திரமா இறங்கணும். இந்த ஹில்லோட எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெரெயின் உங்களுக்கு ஒரு மாதிரியே தான் இருக்குங்க. ரஃப் ட்ரையல் அப்படின்னு சொல்லுவாங்க. டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா ட்ரையல்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அது உங்களுக்கு ப்ராப்பர் ஸ்டெப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது, அன்ஈவனாக இருக்கும், முன்ன பின்னா இருக்கும். நீங்கள் காலெலாம் வைக்கும்போது பார்த்து வைக்கணும். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா ஒரே ஒரு நாளில் நீங்கள் ஏறி இறங்கிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நீ பெயின், அந்த நீலேருந்து சைடு உங்களுக்கு ஐடி பேண்ட் இதெல்லாம் காஃப், எஸ்பெஷலி காஃப் உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு பெயின் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் எதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க, நீங்கள் ஃப்ரீக்வெண்டாக அந்த மாதிரியான மசில்ஸ் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணியிருக்கீங்க, யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஏறி இறங்குறது ஈஸி. இல்லை புதுசாக ஒருத்தர் ஏறுறாங்க அப்படின்னா ஏறும்போது அவங்களோட ஒரு தெம்பா ஒரு இல்லை ஐயனை பார்க்கணும் அப்படின்னு ஏறுவாங்க. பட் இறங்கும் போது டூ டிஃபிகல்ட்டியாக இருக்கும் சார். அவங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா காஃப் பெயின், இந்த நீ பெயின், ஆங்கிள் பெயின், எப்படா கீழே போகலாம் அப்படின்னு ஒரு இதில் தான் அவங்க இறங்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு மேலே நம்மளால முடியாதுப்பா, கின்னஸும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அடுத்த வருஷம் அப்படி நினைச்சிருக்கீங்களா சார்? அப்படி டெய்லி நினைப்போம் சார் கண்டிப்பா. ஏன்னா போகும்போது பெயின் கண்டிப்பா இருக்கும் சார், இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. பட் இருந்தாலும் நம்ம ஒரு டிசிஷன் எடுத்துட்டோம், நம்ம தான் மற்றவங்களுக்கு ஒரு யங்ஸ்டருக்கு ஒரு ரோல் மாடல் அப்படிங்கும் போது நமக்கு தாட்லாம் அதுதான் இருக்குன்னு தவிர இந்த பெயின் எல்லாம் மறந்து போகுது. டெய்லியும் காலையில் எழுந்திரிக்கும் போது இன்னைக்கு போகணுமா பண்ணுமா அப்படின்னு தான் தோணும். பட் இருந்தாலும் நம்ம கண்டிப்பா ரெக்கார்ட் பண்ணோம், இல்லை நம்ம ஒரு புதுசா ஏதோ பண்ண போறோம், இது யங் ஜென்ரேஷனுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் அப்படின்னு தோணும்போது அந்த நம்மளோட பெயின் நம்மளோட ரிஸ்க்ல நம்ம தள்ளி வச்சுட்டு நம்ம முதல்ல பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்றேன். இதுல ரெண்டாவது என்ன ஏதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இல்ல காலையில போக வேண்டாம் சாயங்காலம் போய் பண்ணிக்கலாம் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது சாயங்காலம் மழை வந்துருது சார். அப்போ மழை வந்துச்சுன்னா ரொம்ப ரிஸ்கியா இருக்கும். நார்மலா இருக்கிறத விட மழை வந்துச்சுன்னா டவுன் இறங்குறது ரொம்ப ரிஸ்க், மேலே போறது ரொம்ப ரிஸ்க். சம்டைம் பாத்தீங்கன்னா கீழே அலோவ் பண்ண மாட்டாங்க டூ ஹெவி ரெயினா இருந்துச்சுன்னா.
அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம காலையிலேயே ஏர்லியாக பார்த்தீங்கன்னா ஐயனை போய் பார்த்துட்டு வர்றது, பார்த்துட்டு வந்துட்டு தான் இருக்கேன் சார். ஸோ இப்படி தான் போயிட்டு இருக்கு. இப்போ இத்தனை தடவை மேலே ஏறி இறங்கும்போது ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள் நீங்க ஃபேஸ் பண்ணீங்களா? ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு 3 டைம் ஏறி இறங்கும் போது 4வது நாளே பார்த்தீங்கன்னா 4வது மலையில் இறங்கும்போது இந்த நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஹலோ ப்ரோ என்ன கூப்பிட்டுருந்தாங்க. நான் திரும்பி பார்த்து கால் வைக்கும்போது என்னோட ஆங்கிள் ட்விஸ்ட் ஆயிடுச்சு. 2வது நாள் அங்கேருந்து நடந்து வர்றதே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க்காக நடந்து வந்தேன். நான் அதுக்கப்புறமே நினைச்சேன், ஐயோ இதுக்கப்புறம் மலை ஏற முடியாது அப்படின்னு நினைச்சேன். அடுத்த நாள் வந்தோன்னா பார்த்தீங்கன்னா கால் பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கிள் பார்த்தோம் அப்படியே வீங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 2 நாள் ஸ்வெல்லிங் இருந்தது. அதனால 2 நாள் என்னால் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பயந்துட்டு இருந்தேன், ஐயோ இது எப்படி சரியாகும், இல்லை போக முடியுமா, இல்லை ஐயனை பார்க்க முடியுமா, நம்மளோட ப்ராசஸ் ஸ்டாப் ஆகுமா அப்படிலாம் பயந்துட்டே இருந்தேன். கடவுள் புண்ணியத்தில் அது 2 நாளில் கொஞ்சம் பெயின் கம்மியாச்சு. பட் இருந்தாலும் என்ன சொல்கிற மாதிரி இல்லை நம்ம ப்ராசஸ் பண்ணோம், இல்லை நம்மளோட ரெக்கார்டு தான் நம்மளோட பிரெயினில் வருது, நம்ம ஏதோ ஒரு முடிவு எடுத்துட்டோம் அதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னால நமக்கு ப்ராப்பரான அந்த தூக்கமெல்லாம் கரெக்டாக வரதில்லை சார். முடிக்கணும், நல்லபடியாக முடிக்கணும், நல்லபடியாக ஐயனை பார்க்கணும், அந்த ஒரு ஆர்வத்தில் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணேன். கடவுள் புண்ணியத்தில் இப்போது வரைக்கும் 90 முடிச்சிருக்கேன் சார். இனி ஒரு 18 நாள் கண்டிப்பாக ஐயனோட அருளால் கண்டிப்பாக முடிச்சிருவேன்னு நினைக்கிறேன் சார். நாங்கள் வரும்போது பேக் போட்டே உட்காந்துருக்கீங்க. சரிங்க சார். பேக்கில் என்ன வச்சுருக்கீங்க சார்? நம்ம மெயினாக பார்த்தீங்கன்னா ஹைட்ரேஷன், இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் ஒரு 2 கேரி பண்ணிக்குவேன். ஏன்னா ஒரு வாட்டர் பாட்டில் அது? ஆமாம் சார், இதுதான் வாட்டர் பாட்டிலுங்க. இது ஒரு 500 ml சார். ஹைட்ரேஷன், இதுக்கு பேர் ஹைட்ரேஷன் பேக்னு சொல்லுவாங்க. இது நீங்க பேக்லயும் குடிக்கலாம் சார். குடிக்கலாம் சார். நம்ம சொன்னையில பிடிச்ச தண்ணி தான் ஏதோ. நமக்கு இந்த தண்ணியும் பாத்தீங்கன்னா மூலிகை தண்ணி தாங்க சார். இந்த நமக்கு அவுட் ஆஃப் டவுன்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான அற்புதமான தண்ணி உங்களுக்கு கிடைக்காது. இந்த மூலிகை தண்ணி கிடைச்சாலே கொஞ்சம் உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா அவ்வளவு ரெஃப்ரெஷ்ஷா இருக்கும். இதுல இங்க வந்தா கண்டிப்பா நீங்களும் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இதை குடிச்சு பார்க்கணும் சார். இந்த மாதிரி 2 கேன் உள்ளுக்குள்ள இருக்கு சார். அப்புறம் சின்னதா ஒரு ஆப்பிள், அந்த மாதிரியான ஒரு ஆப்பிள் இருக்கும், ஒரு குக்கும்பர் இருக்கும், ஒரு டவல் கேப்பு, இதுதான் இருக்கு சார். ஏன்னா இது நீங்க எடுத்துட்டு போவீங்கன்னா நம்ம மத்த யாரையுமே டிபெண்ட் பண்ற தேவை கிடையாது சார். மேல வந்து யாராவது ஒரு பக்தர்கள் சரிங்க சார், அண்ணா முடியலண்ணா தண்ணி எதுனா கொடுங்கண்ணா, 2 வெள்ளரிக்காய் கொடுங்கண்ணா, ஒரு பிஸ்கட் கொடுங்கண்ணா, உங்ககிட்ட கேட்டா கொடுத்துருவீங்களா? கண்டிப்பா நம்ம இருக்கிறது கொடுப்போம். என்ன சார், நான் என் கையில இருக்கிறத மேக்ஸிமம் கொடுத்துருவேன். எனக்கு தெரியும் கடைகள் எங்க இருக்கு, நம்ம எவ்வளவு சீக்கிரம் குயிக்க கீழே போலான்னு எனக்கு தெரியும். அதனால எங்கிட்ட இருக்கிறத மேக்ஸிமம் மற்றவங்களுக்கு கொடுப்பேன். அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணி தான் வர முடியும். ஏன்னா அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப இந்த சோசியல் மீடியா ஜாஸ்தியா இருக்கனால ரொம்ப ஈஸியா இருக்கு, நிறைய பேர் போட்டுறாங்க, அந்த ஒரு ஆர்வத்துல வந்துடுறாங்க. ஆனா இதுக்கு பின்னால எவ்வளவு ரிஸ்கா இருக்கு, இல்ல நீங்க உடம்புல இது இந்த மலை ஏறக்கு நீங்க உடம்பு ரீதியா நீங்க ரெடி ஆகலான்னா கண்டிப்பா இதுக்கு தகுந்த பிரச்சனைகள் நீங்க தான் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். ஃபார் எக்ஸாம்பிள், மற்றவங்க எல்லாம் 4 மணி நேரத்துல ஏறாங்கன்னா நீங்க உடம்பு தயாராகலான்னா 6 மணி நேரம் 8 மணி நேரம் கூட ஆகலாம். ஆனா 8 மணி நேரம் நீங்க டிராவல் பண்ணும்போது உங்களோட பாடி டீஹைட்ரேட் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மேலையெல்லாம் நீங்க சஃபிஷியண்டா ஃபுட் எல்லாம் கிடைக்காது. எவ்வளவு நேரம் நீங்க மாங்காவும் தண்ணியும் குடிச்சிட்டு இருக்க முடியுங்க. ஸோ சஃபிஷியண்டா கொஞ்சம் சின்ன ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறது ரொம்ப நல்லது. ஸோ என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் மற்றவங்களுக்கு நான் கொஞ்சம் கைட் பண்ணுவேன் சார். அதே மாதிரி ஹெல்ப் பண்ணுவேன். முடிஞ்ச அளவுக்கு என்ன இருக்கோ அவங்க எதை கேட்டாலும் நிறைய கொடுத்துருவேன். 2வது, நிறைய பீப்புள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கிராம்ப்ஸ் தான் எனக்கு நான் பார்த்தாலே பார்த்தீங்கன்னா நிறைய கிராம்ப்ஸ் அப்சிங். அந்த யங்ஸ்டர்லாம் பார்க்கும்போது அவங்க தண்ணி குடிக்காம, 2வது லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்துலாம் வராங்க, வெளியூர்ல இருந்து அந்த வர்றவங்க, இங்க சாப்பிடாம அவங்களுக்கு ப்ராப்பரான தூக்கம் இருக்காது, ப்ராப்பரா தண்ணி எடுத்துருக்க மாட்டாங்க, திடீர்னு வந்தோடனே ஏறிடுவாங்க. ஃபர்ஸ்ட் மலை முடிஞ்ச 2வது மலைக்கெல்லாம் அப்படியே கொலாப்ஸ் ஆயிடுவாங்க. அப்படியே ஏதாவது தட்டி பிடிச்சி மேலே ஏறினாலும் கீழே இறங்குறதுக்கு ரொம்ப ரிஸ்கா இருக்கும். மசில் ஃபுல் ஆகும், இந்த நீயை பெண்ட் பண்ண முடியாது, தூக்கிட்டு வர்ற அளவுக்கு அந்த மாதிரி எல்லாம் போகும் சார். ஸோ அந்த மாதிரி பர்சனுக்கெல்லாம் கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன். நீங்க இந்த மாதிரி பண்ண, கொஞ்சம் எலக்ட்ரோல் எடுத்துட்டு வாங்க, எங்கிட்ட இருந்து எலக்ட்ரோல் இருந்துச்சுன்னா நான் ஷேர் பண்ணி அவங்க நீங்க அதை சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் பக்கத்து கடையில போனா கொஞ்சம் சால்ட் போட்டு நீங்க வாட்டர் எதை எடுத்து கன்சியூம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன் சார். முதல் மலை நாங்க ஏறும்பொழுதே வெறும் படிக்கட்டா இருக்கு. சரிங்க சார். இதுக்கு மேல நாங்க இனி போகல. சரிங்க சார். 2வது எப்படி இருக்கும், 3வது எப்படி இருக்கும், 4, 5, 6, 7 சரிங்க சார். அதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன். ஸோ இப்போ 1வது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டஃபஸ்ட் பாத்தீங்கன்னா 1வது 7வது தான் உங்களுக்கு இருக்கிறதுலே டஃபஸ்ட் சார். 1வது பாத்தீங்கன்னா நீங்க கீழே இருந்து வெளி விநாயகர் கோயில்னு ஒரு கோயில் இருக்கும், அது வரைக்கும் தான் 1வது. இதுல உங்களுக்கு படி பாத்தீங்கன்னா அன்னியவனா இருக்கும், ரொம்ப மோசமா இருக்கும் சார். இந்த 1வது மலை ஏறும்போது எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்களோட ரியல் ஸ்டாமினா என்ன ஏதுன்னு தெரிஞ்சிடும். சிலவங்க 1 மணி நேரம் எடுப்பாங்க, சிலவங்க 3/4 மணி நேரம் எடுப்பாங்க, சிலவங்க 1/2 மணி நேரம் இருப்பாங்க. ஃபிட்டா இருந்தா ஒரு 15 to 20 மினிட்ஸ்ல ஏறலாம் சார். அதுக்கு மேல இருந்தானா, அதுக்கு மேல ஏற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கவனமா உங்களோட உடம்பு பாத்துக்கணும்னு அது அர்த்தம். இங்க இருந்து ஃபர்ஸ்ட் மலை கம்ப்ளீட் ஆகுறது பாத்தீங்கன்னா வெள்ளி விநாயகர் கோயில், அப்படி அந்த ஒரு இடத்துல நீங்க க்ளோஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அதுல இருந்து செகண்ட் மலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா பாம்பாட்டி சித்தர் கோயில் சார்.
அந்த பாம்பாட்டி சித்தர் குகையிலத்துக்கு முன்னாலதான் உங்களுக்கு வழுக்கப்பாறை வரும். அதுவும் கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும். அது உங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்க்ளைன் தான் வரும், உங்களுக்கு ஏத்தம் தான் வரும். அந்த பாம்பாட்டி சித்தர் முடிஞ்சதுக்கு அப்புறம் 3வது மலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு கைத்தொட்டி சொன்னாய் சார். அங்கதான் உங்களுக்கு செகண்ட் வாட்டர் பாயிண்ட் வரும். இந்த கைத்தொட்டி சொன்னையில வர தண்ணி தான் இப்ப நீங்க குடிச்ச இந்த வாட்டருங்க. இது பாத்தீங்கன்னா மூலிகை தண்ணி அங்க மட்டும்தான் கிடைக்கும் உங்களுக்கு. ஆனா அந்த 3வது மலையோட உங்களோட அந்த அந்த ஸ்டோனோட ஸ்டெப்ஸ் நீங்க முடியும். அதுக்கப்புறம் 4வது 5வது மலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஃபிளாட் வரும். ஃபிளாட் ஒரு ஒரு 150 மீட்டர் வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மட்டு தான், நீங்க கல் உங்களோட ஸ்டோன் வராது. ஆனா அதுவும் ஏத்தமா தான் இருக்கும். நீங்க கொஞ்சம் மண்ணுல நடந்து போற மாதிரி இந்த புல்வெளிகள் மாதிரி வரும் உங்களுக்கு. ஸோ 5 முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க 6வது நீங்க இறங்கும் போது பாத்தீங்கன்னா 6வது இறங்கின உடனே உங்களுக்கு சொனை வரும் சார். 6வது மலை முடிஞ்சு நீங்க கீழே இறங்கும் போது உங்களுக்கு சொனை வரும். 6வது மலை முடிஞ்சு சொனையில நீங்க குளிச்சுக்கலாம். உங்களுக்கு நீங்க அந்த இங்க நடந்து போகும்போது அந்த சொனையில குளிச்சோன்னா உங்களுக்கு அந்த டயர்ட்லாம் உங்களுக்கு போகும். தண்ணி அவ்வளோ சில்லுன்னு இருக்கும் உங்களுக்குங்க. நீங்க 12 மணி 1 மணிக்கு போனாலும் தண்ணி கால் வச்சீங்கன்னா ஐஸ் கட்டியில கால் வைக்கிற மாதிரி அந்த அளவுக்கு சில்லுன்னு இருக்கும். நீங்க அது தண்ணியில குளிச்சீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க 7வது மலை கிளைம் பண்ற மாதிரி ஆகும். 7வது மலை பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் மலையோட அதுதான் 7வது மலையோட நம்மளோட ஐயனை பார்த்துடலாம் சார். ஆனா 7வது மலை பாத்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும். ஏன்னா அது 1வது மலையை விட குத்தனை டைரக்டா உங்களுக்கு ஸ்டெப் அந்த அங்கேயும் ஸ்டெப் எல்லாம் எதுவுமே கிடையாது. அன்ஈவன் சர்ஃபேஸ் தான் உங்களுக்கு. அது பாறை கொஞ்சம் கரடு முடான இடங்கள் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா உங்களுக்கு ஸ்ட்ரீப் நல்லா ஸ்ட்ரீப்பா இருக்கும், சேலஞ்சிங்கா இருக்கணும். சம்டைம் பாத்தீங்கன்னா காத்துல அடிக்கும் போது நம்ம பேக்ல போவோம். அந்த மாதிரியான ஒரு ஃபீல்லாம் நிறைய வந்திருக்கு. இப்ப கீழ இருந்து மேல ஏறும்போது கீழ இருக்கக்கூடிய வனத்துறையினர், இந்த அறநிலைத்துறையினர், இங்க இருக்கக்கூடிய பப்ளிக் மக்கள் உங்களை பார்த்தது என்ன ஃபீல் பண்ணுவாங்க, என்ன சொல்றாங்க? அவங்களுக்குலாம் ஆச்சரியமா பாக்குறாங்க, எப்படி இந்த பையனை மட்டும் முடியுது அப்படின்னு சொல்லி அவங்களாம் நல்லா என்கரேஜ் பண்றாங்க, சப்போர்ட் பண்றாங்க. பட் எல்லாத்துக்குமே ஒரு கேள்விக்கு இவரால் மட்டும் எப்படி முடியுது? நிறைய பேர் இவர் கோயிலுக்கு போறாரா இல்ல பாதி வரையே போய் இறங்கி வராரா அப்படின்லாம் நிறைய ஒரு டவுட்ல தான் கேட்கறாங்க. பட் நிறைய பேர் இந்த கோயில் இருக்கவங்க எல்லாம் பார்த்தாங்க, இல்ல இந்த தம்பி கோயில வராங்க, கோயில சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் இறங்குறாங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க நம்புறாங்க. இப்ப ரெகுலரா வரனால அவங்களும் ஆச்சரியமா பாக்குறாங்க, எப்படி உங்களால முடியுது அப்படின்னு. அப்புறம் நான் சொல்றேன், சார் இந்த மாதிரி நான் ஃபிட்னஸ் ஃபீல்ட்ல இருக்கேன், நான் ஒரு 25 இயர்ஸா ஃபிட்னஸ் ஃபீல்ட்ல இருக்கேன், இந்த ரன்னிங்ல எனக்கு பிடிக்கும், இந்த ரன்னிங்ல அந்த மேரத்தான் எல்லாம் பண்றதுனால நான் இந்த ஹில் ஈஸியா என்னால கிளைம் பண்ண முடியுது சார். கடவுள் புண்ணியத்துல பாத்தீங்கன்னா எனக்கு உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால பண்ண முடியுது அப்படின்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் இருந்தும் அவங்க கொஞ்சம் ஒரு ஒரு 50-50 தான் அவங்க நம்புறாங்க. பட் நம்ம கீழே இருக்கிற மக்களை ரெகுலரா பாக்குறதுனால அவங்க, ஏன்னா அவங்களும் சம்டைம் செக்கிங் வருவாங்க சார், ஃபாரஸ்ட் கார்ட்ஸ் அவங்க செக்கிங் வருவாங்க. அப்போ இந்த மலையில இந்த லோடு எடுத்துட்டு போறவங்க எல்லாம் ஒவ்வொரு கடையில இருந்து பாப்பாங்க. கடையில இருக்கிறவங்க ரெகுலரா பாக்குறாங்க. அங்க கடைகள் இருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 15 கடைகள் இருக்கு சார். அந்த 15 கடையில இருக்கிறவங்களும் எல்லாருமே நமக்கு தெரிஞ்சிருவாங்க. ஏன்னா டெய்லியும் போகும்போது என்ன பாக்குறதுனால அவங்க கேட்பாங்க, தம்பி நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு. ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இப்போ பழகி இருக்கும். 100 நாள் யாருமே வந்தது கிடையாது. ஸோ 100 நாள் ஒரே ஒருத்தரை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஏதாச்சும் இருந்தோன்னா கீழே சொல்லி விடுவாங்க. ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சார். இப்போ அட்லீஸ்ட் ஒரு ஃபேமிலி மாதிரி நம்ம இங்க இருக்கிற எல்லா நண்பர்களும் எல்லா பர்சனும் கொஞ்சம் பழகுறாங்க சார். நிறைய பாட்டில் எடுத்துட்டு வந்தீங்க, அதெல்லாம் அங்கிருந்து எடுத்துட்டு வந்ததா? ஆமா சார். இப்போ என்ன பாத்தீங்கன்னா இந்த 7வது மலையில உங்களுக்கு கடைகள் எதுவுமே கிடையாது சார். இப்போ என்னால முடிஞ்ச அளவு இப்போ இந்த 100 டைமும் 108 டைமும் நான் என்ன டிசைட் பண்ணிருக்கேன்னா, என்னால முடிஞ்ச அளவு பிளாஸ்டிக் பாட்டில் கேரி பண்ணி கொண்டு வந்திருக்கு சார். ஒரு நாளைக்கு ஒரு 10 பாட்டில் கொண்டு வந்தாலே ஒரு 100 டைம் ஏறினா உங்களுக்கு அதே ஒரு 1000 பாட்டில் வரும் உங்களுக்கு சார் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து கீழே சேர்த்துட்டு கீழே நான் மேக்ஸிமம் எடுக்கிறதெல்லாம் பார்த்தா 7வது மலை தான் எடுப்பேன். அதுக்கு முன்னால உங்களுக்கு கடைகள்ல இருக்கு, அதுல இருந்து எடுத்து கடைக்கு போறவங்க கடையில இருக்கிறவங்க அதெல்லாம் நியர்பை முடிஞ்ச அளவுக்கு கிளீன் பண்ணுவாங்க. 7வது மலை மட்டும் நம்ம அவ்வளவு பக்தர்கள் தவிர வேற யாருமே கிளீன் பண்ண மாட்டாங்க. ஸோ இனிஷியலா நான் ஒரு எஃபர்ட் எடுத்திருக்கேன். அதே மாதிரி நான் பிளாஸ்டிக் எல்லாத்தையுமே காட்டிட்டு தான் கொண்டு வரேன். நான் ஒரு கயிறு மாதிரி கட்டிட்டு அதுல தான் கொண்டு வரேன். அது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி நான் பிளாஸ்டிக் கொண்டு வரது பார்த்து நிறைய பேர் அதே மாதிரி என்ன மாதிரி கொண்டு வராங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அட்லீஸ்ட் நம்ம ஒரு இனிஷியலா ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கோம், அது பார்த்து நிறைய பேர் கொண்டு வரது பார்க்கும்போது நமக்கும் கொஞ்சம் பெருமையா இருக்கு சார். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார். இந்த மலையை பொறுத்த வரைக்கும் ஏறும்போது ஈஸியா, இறங்கும் போது ஈஸியா? சார் என்னை பொறுத்த வரைக்கும் ஏறுறது தான் ஈஸி சார். இறங்கும் போது ரிஸ்க் லெவல் ஜாஸ்திங்க சார். நீங்க டைமிங் கம்மியா வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடா வர ஆரம்பிச்சிட்டீங்க, ஏதாவது ஒரு இடத்துல நீங்க ஸ்லிப் ஆனாலும் பாத்தீங்கன்னா, இப்போ எனக்கான மாதிரியே இப்போ ஆங்கிள் ஸ்லிப்பு, உங்களுக்கு பாத்தீங்கன்னா நீ பிரச்சனை, உங்களுக்கு அந்த மாதிரி இஷ்யூஸ் நிறைய வரும். ரெண்டாவது இப்போ நிறைய பேர் நீங்க பார்த்தா தெரியும், ஸ்டிக்கு தான் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, ஸ்டிக் வச்சு தான் மேலே போவாங்க. ஆனா அந்த ஸ்டிக் எதுக்காக யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா, நீங்க மேலே போகும்போது மேக்ஸிமம் ஸ்டிக் யூஸ் ஆகாது, கீழே வரும்போது அந்த ஸ்டிக்கோட யூஸ்ஃபுல் ஜாஸ்தி தெரியும்.
கீழே வரும்போது அவங்களுக்கு ஸ்டிக்கோட பெனிஃபிட்டும் தெரியும் சார். ஆனா கீழே இறக்குறது தான் ரிஸ்க் லெவல் ஜாஸ்தி சார். ஸோ நீங்க கீழே வரும்போது தான் பார்த்து பத்திரமா வரணும் சார். சார் 90 டைம் ஏறி இறங்கிட்டீங்க, சரி. உங்களுக்கு மனநிலை எப்படி இருக்கு? அதனோட ஃபீல் அவுட்புட் எப்படி இருக்கு? இப்போ நம்மள சவுத்துல ஒருத்தர் பண்றாரு, கோயம்புத்தூர்ல இருந்து நம்ம வெள்ளிங்கிரியில டெய்லி ஒருத்தர் ஏறி இறங்குறாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க, நிறைய பேர் வந்து பாக்குறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது இன்ஸ்பயர் ஆகி நிறைய பேர் அவுட்டர் ஸ்டேஷன் பீப்புள் நிறைய பேர் இங்க வராங்க. இவனால 2 மணி நேரம் ஏற முடிஞ்சுன்னா அட்லீஸ்ட் என்னால ஒரு 4 மணி நேரம் ஏறலாம், இல்ல 6 மணி நேரம் ஏறலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வராங்க. அது கேட்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அட்லீஸ்ட் நமக்கு யாருமே கண்ணுக்கே தெரியாத ஒரு பர்சன் நம்மளோட பேர் வச்சு இல்ல இவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவா வராங்க. இந்த சீசன்ல நிறைய பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். ரெண்டாவது, இந்த சீசன்ல ஐயனை ஒரு 108 டைம் பாக்குறது ஐயன் கொடுத்த ஒரு பிளெஸிங் தான். ஃபீல் என்ன சொல்றது, ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கு சார். எனக்கு அந்த அந்த வேர்ட்லாம் நம்ம சொல்ல முடியல. அது நினைச்சாலே பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஆப்வியஸ்லி சார். உங்களை சந்திக்கிறதுல, சரிங்க உங்களை கூட பேசுனதுல சரிங்க சார். எங்களுக்கும் மீடியா மைண்ட் சார்பா மிக்க மகிழ்ச்சி. கண்டிப்பா 108 முறை முடிந்து உங்களுடைய கின்னஸ் ரெக்கார்டு சர்டிபிகேட்டோட மீண்டும் உங்களை நாங்க வந்து சந்திக்கிறோம். வணக்கம். ரொம்ப நன்றி சார்.